இவனா ஒண்ணுமே நாலு தரா அப்படியே தள்ளி எல்லா தரத்துக்கு ஹாய் டு ஆல். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கண்ணன் கிராக்கர்ஸ்லேருந்து கிராக்கர்ஸ் வாங்கி அன்பாக்சிங் வீடியோ போட்டிருந்தேன். ஓகே, அந்த கிராக்கர்ஸ்லேருந்து செலக்டடான கிராக்கர்ஸ் மட்டும் எடுத்து டெஸ்டிங் பண்ணலான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுதான் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் கண்ணன் கிராக்கர்ஸில் வாங்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா லாஸ்ட் டைமோட இந்த டைம் வந்து ரொம்ப புவர் குவாலிட்டியாக இருந்துச்சு. சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானே கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2000 ரூபாய்க்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுலேயும் ஒரு 5 ஐட்டம்ஸ் வந்து இந்த வருஷம் மிஸ் ஆயிருந்துச்சு. லாஸ்ட் இயர் ஒரு 15 ஐட்டம்ஸ் கிட்ட மிஸ் ஆயிருந்துச்சு. ஸோ எல்லாமே டோட்டலாக வந்து அவங்கக்கிட்ட பேசி இன்னொரு பாக்ஸ் வந்து டோட்டலாக 20 ஐட்டம்ஸ் வந்து மிஸ்ஸிங் ஐட்டம்ஸ் வந்து நான் தனியாகவே வாங்கியிருந்தேன். அன்பாக்சிங் வீடியோ வந்து நான் தனியாக போட்டிருந்தேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஐ கார்ட்லேயும் போடுறேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்ணன் கிராக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரோட இந்த இயர் வந்து குவாலிட்டி கொஞ்சம் மோசமாக தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே ரொம்ப ஒஸ்ட்டாக தெரிஞ்சுது. ஏன்னா நான் போட்ட வெடிங்கள் எல்லாமே வந்து பர்ஸ்ட் ஆகலை. ஈவன் தரச்சக்கரம் கூட வெடிக்க ஆரம்பிச்சது. கண்டிப்பாக சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஏத்தாப்பில் இல்லை. நான் வாங்கின வெடியில் வந்து செலக்டடாக சில்ட்ரன்ஸ் போடுறாப்பில் இருக்கிறது மட்டும் தான் இப்போதைக்கு டெஸ்ட் பண்ணேன். புஸ்வானம், தரச்சக்கரம் இந்த மாதிரி அதை எடுத்து டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஏன் தான் டெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா நான் போடுற ஒவ்வொரு வெடியும் மேக்ஸிமம் ஏதாவது ஒரு டிஃபால்ட்டோடு தான் இருந்தது. ஸோ கண்ணன் கிராக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ப்ரைஸ் கம்மி, பட் குவாலிட்டி அதோட கம்மியாக தான் அவங்க ப்ரொவைட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்டடான ஐட்டம்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு எடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். சரி, ஓகேன்னு சொல்லிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் போடுறாப்புல அந்த ஐட்டம்ஸ் தான் எடுத்து நான் செக் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, அதிலே தெரிஞ்சிடும் எப்படி வந்து கிராக்கர்ஸோட குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அன்பாக்சிங்லேயே சொல்லியிருந்தேன். அந்த தரச்சக்கரெல்லாம் பார்த்தீங்கன்னா மருந்துலாம் வெளியே ஸ்ப்ளிட்டாக இருந்ததுன்னு. அதுதான் ரொம்ப இதாக இருந்துச்சு. ஏன்னா போட்ட ஒரு 7 இதில் ஒரு 5 இது வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது வந்து கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் போடணும். ஃபஸ்ட்டு நான் வந்து பம்பரம் டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பம்பரம் அந்த இது வந்து நான் டெஸ்ட் பண்ணேன். நார்மலாக பம்பரம் எனக்கு தெரிஞ்சு நான் லாஸ்ட் இயர் வந்து வேறு ஒரு பிராண்ட்லேயும் வாங்கியிருந்தேன். அதோட டைமிங் இது கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப டைமிங் கம்மியாக தான் ஃபீல் ஆச்சு. ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே சுற்றிட்டு நின்ன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இவங்க வந்து ப்ரைஸ் கம்மிங்கிற மாதிரி அதுக்கு தகுந்தாப்பில் குவாலிட்டியும் கம்மியாக தான் இது பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு தகுந்தாப்பில் தான் அதை மேனுஃபேக்சர் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் இவங்ககிட்ட வாங்காதீங்கன்னெலாம் சொல்ல மாட்டேன். அது உங்களோட ஓன் ரிஸ்க் தான். பட் இப்படி தான் உங்களோட குவாலிட்டியும் அதுக்கு ப்ரைஸுக்கு தகுந்தாப்பிலவே இருக்கும். நான் இது டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு ஃபீல் ஆச்சு, நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வருஷமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து மற்றவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லி தான் நான் கொஞ்சம் அமௌண்ட் வாங்கினேன். கம்பி மத்தாப்பு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 30 சென்டிமீட்டர் கம்பி மத்தாப்பு வாங்கி இது பண்ணேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் எரிஞ்சுது, திருப்பி அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. திருப்பி நாங்கள் போய் பற்ற வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே எரிஞ்சுது, ஆஃப் ஆகிடுச்சு. இப்படியே ஒரு அந்த 30 சென்டிமீட்டர் கம்பி மத்தாப்பே ரொம்ப நேரம் எடுத்துச்சு எரியறதுக்கு. அதிலே தெரிஞ்சு போச்சு கம்பி மத்தாப்புலேயே குவாலிட்டி இப்படி இருக்குன்னா எப்படின்னு பார்த்துக்கோங்க நீங்கள். அதுமாரி அவங்க வைக்கிற ஒவ்வொரு வெடியும் வந்து நம்ம இக்னிஷன் பண்ணோடனே அது ஃபயர் ஆகலை, 2-3 டைம் வைக்கிறாப்புல இருந்துச்சு. அதுவே நம்மளுக்கு தெரியல அது வச்சுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுமாதிரி லாஸ்ட் இயரும் ஸ்மோக்கு ஜாஸ்தியாக தான் வந்துச்சு. இந்த தடவும் ஸ்மோக் எனக்கு வந்து ஜாஸ்தியாக தான் ஃபீல் ஆச்சு. எனக்கு தரச்சக்கரம் தான் கொஞ்சம் அல்டிமேட்டாக இருந்தது. ஏன்னா வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு டமாருன்னு. ஸோ நம்ம குழந்தைகள்கிட்ட கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் கொடுக்கணும். தரச்சக்கரம் தானே போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துடக்கூடாது. அதுவும் கண்ணன் கிராக்கர்ஸில் வந்து ஒவ்வொரு கிராக்கர்ஸும் கொஞ்சம் பார்த்து தான் நம்ம இது பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ என்னோடய பேபிக்கு ஃபஸ்ட்டு தீபாவளி. ஸோ கிராக்கர்ஸ் வந்து இனிஷியேட்டாக பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போட்டேன். அது 2 வெடிச்ச உடனேயே அவள் கொஞ்சம் அழ ஆரம்பிச்சிட்டா.
ஸோ நான் போட்ட தரச்சக்கரத்தில் ஒரு 7 தரச்சக்கரத்தில் கிட்டத்தட்ட 5 இது வெடிக்க ஆரம்பிச்சிது. ஸோ அப்படி நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு பாக்ஸுக்கு 2 இல்லைனா 1 அந்த மாதிரி தான் ஒரு உருப்படியாக வெடிக்குது. அடுத்தது இது நான் வந்து அன்பாக்சிங் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இந்த தரச்சக்கரம் வந்து வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன்னா எல்லாமே அவங்க வந்து பாக்ஸாக ப்ரைஸ் கம்மி மாதிரி தெரிஞ்சோன்னா நம்ம எல்லாம் பாக்ஸாக போட்டுடுறோம். பட் அதோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புவராக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இதுவும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அது ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. என்ன ஃபங்க்ஷன்னே தெரியல, அப்படி தான் இருந்தது. ஜஸ்ட்டு நம்ம ஏதோ மணி கொடுக்குற காசுக்கு ஏதோ பேப்பர் ஒட்டி கொடுத்தாப்புல தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா லாஸ்ட் டைமே நான் வந்து இது வாங்கி போடும்போது ஏன் வாங்கணுன்னு தான் இருந்துச்சு. ஸோ இந்த டைம் கொஞ்சம் எதாவது மாற்றிருப்பாங்க அப்படின்னு நினச்சி தான் அதுவும் ஒரு 5 பாக்ஸ் போட்டிருந்தேன். பட் இந்த தடவையும் சேம் குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ இவங்களுக்குனே அது மேனுஃபேக்சர் பண்ணுறாப்புல தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அடுத்து புஸ்வானம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து கீழே அந்த மண் வைக்கிற இடம் வந்து கொஞ்சம் நல்ல உள்ளுக்கு தள்ளி வச்சு வைக்கிறாப்புல இருந்துச்சு. இந்த தடவை வந்து பெர்ஃபெக்டாக இருந்தது. சரி ஓகே, இதுவும் நல்லா டைமிங் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் டைமிங் கம்மியாக தான் இருந்தது. அது மாதிரி இக்னிஷன் ஆகிறதும் லேட்டாக தான் ஆச்சு. நாங்கள் இக்னிஷன் ஆகுதுன்னு நினச்சி விட்டுட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா இக்னிஷன் ஆனதே நம்மளுக்கு தெரியல. நம்ம சட்டுன்ட்டு கையை வச்சிடக்கூடாது, எதுவுமே கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். டைமிங் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு தெரியல. ரொம்ப ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் தான் வந்துட்டு போனப்பல ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ இது ஒரு 5 பாக்ஸ், நிறைய பாக்ஸ் இதுவும் அப்படி தான் இது கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். லாஸ்ட் டைம் வந்து புஸ்வானம் வெடிச்சுது. இந்த டைம் வந்து நான் போட்டதில் வெடிக்கல. பட் டைமிங் அந்த இதெல்லாம் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா கலர் கொட்டி அவங்க இதில் கொஞ்சம் பெரிய சைஸு. இதுவுமே அந்த சின்ன சைஸ்க்கு வர அதே டைமிங் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா கோல்டு ஃபிஷ் அப்படிங்கிறது ஃபவுண்டெயினு. இது வச்ச முதல் இதுவே டமார்னு வெடிச்சிருச்சு. ஆக்சுவலாக நான் வீட்டுக்குள்ளே தான் வச்சுருந்தேன். நான் ஃபவுண்டெயின் சொல்லி தான் வீட்டுக்குள்ளே வச்சேன். ஆனால் அது ஃபஸ்ட் இதே வெடிச்சு செதறிடுச்சு. ஸோ ஒவ்வொரு இதுவும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வச்சாகணும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு இது எடுத்து நான் சரி இதோட ஃபங்க்ஷனே இப்படி தான் இருக்கும்னு நினச்சிட்டு இன்னொரு இது எடுத்து கடைசியாக வெளியில் வச்சு பார்த்தேன். அது நார்மலாக ஃபவுண்டெயின் மாதிரி வந்துச்சு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா வச்ச உடனே டமார்னு வெடிச்சிருச்சு. ஸோ இப்படி தான் அவங்களோட கிராக்கர்ஸும் மோஸ்ட்லி இருக்கும். வெடிச்சதில் பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த இது டோட்டலாக தெரிச்சு வெளியே எங்கேயோ ஓடிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் கீழே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அது தெரிச்சு அந்த மணல் ஃபுல்லாக ஸ்ப்ளிட்டாக இருக்குது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் ஒரு 2 கிராக்கர் வந்து செக் பண்ணேன். அது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அதில் ஒரு 2 தான் எடுத்து டெஸ்ட் பண்ணேன். ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அதில் எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ நான் வந்து இனிஷியலாக வந்து இந்த குழந்தைகள் இது மட்டும் தான் ட்ரை பண்ணேன். பெருசு ட்ரை பண்ணலை. நல்ல பெருசு எந்த அளவுக்கு அதோட எஃபெக்ட் இருக்குன்னு தெரியல. ஏன்னா அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம். ஸோ புஸ்வானம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புஸ்வானமும் வந்து வெடிக்க தான் செஞ்சுது. சிலது ஸ்டார்டிங்லேயே வெடிச்சிருது, சிலது சுற்றிக்கிட்டு இருக்கும் போதே வெடிச்சு தெரிக்குது. அதுதான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்து போடுறாப்புல தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா மணி கொடுத்து கூட பரவாயில்ல, நீங்கள் வேறு இதில் கிராக்கர்ஸ் வாங்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஸோ நம்ம கம்மியாக இருக்குன்னு நினச்சிட்டு இப்படி வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இல்லைனா கண்ணன் கிராக்கர்ஸில் செலக்டடாக வாங்குங்க. இந்த புஸ்வானம், தரச்சக்கரம் இந்த மாதிரிலாம் வாங்காமல் செலக்டடாக வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஓவரால் கண்ணன் கிராக்கர்ஸில் இருக்கிற கிராக்கர்ஸோட குவாலிட்டியே இப்படி தான். நான் இனிஷியலாக வந்து கொஞ்சம் தான் எடுத்து டெஸ்ட் பண்ணேன், அதிலே தெரிஞ்சிருச்சு ஃபுல்லாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இங்கே வாங்காதீங்கன்னுலாம் சொல்ல மாட்டேன், உங்களோட ஓன் ரிஸ்க்கு தான். சில்ட்ரன்ஸ் கிட்ட கொடுக்கும்போது மட்டும் பார்த்து போடுங்க கண்ணன் கிராக்கர்ஸில் வாங்கினீங்கன்னா, ஏன்னா அது எப்போ பிளாஸ்ட் ஆகுனே தெரியாது. ஸோ 2000 அதுக்கு நான் வாங்கின 2000க்கு கம்மியான குவாலிட்டி மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டு கூட மற்ற இதில் வாங்கி சேஃபாக வந்து நம்ம கிராக்கர்ஸ் இது பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் நான் சாம்பிள் எடுத்துகிட்டு நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கிராக்கர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.